ஹீரோ கம்பெனி எக்ஸ்ட்ரீம் 125R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 125cc ஒரு பக்காவான நேக்கட் ஸ்போர்ட்ஸ் டிசைனில் ஒரு பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைசிங் என்ன, இந்த வண்டியில் எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது, எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பக்காவான நேக்கட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்போட டிசைன் அப்படியே G900 மாதிரி அந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே இந்த வண்டியோட டிசைன் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு 125cc ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 11.5 VHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டி 0 to 60 km 5.9 செகண்ட்லேயே அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்தே மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு 125cc நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பைக்காக தான் இது இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த வண்டியோட மைலேஜ் 66 km வந்து இந்த வண்டி மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரொம்ப நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு 125cc பைக்காக தான் இது இருக்கும். ஸோ இந்த வண்டியில் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. இது 37 mm நல்ல ஒரு பிராடான சஸ்பென்சர். ரேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல LED ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது LED DRLோட சேர்த்து இந்த LED ஹெட்லாம்போட டிசைன் பார்த்தீங்கன்னா G900 மாதிரியே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரேரில் பார்த்தீங்கன்னா LED டைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் சுவிட்சும் இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாவே ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நிறையவே கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரேர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கொம்பு ஷேப்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்போர்ட்டியாக அந்த வண்டியோட லுக் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல நிமிந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. டெய்லி கம்யூட்டருக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் அந்த வண்டி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர்னு பார்த்தோம்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வித் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப நல்ல ஸ்பீடோமீட்டர் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலர், ஒரு ப்ளூ கலர், ஒரு ரெட் கலர், இந்த மாதிரி 3 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. வேரியன்ட்ஸ்னு பார்த்தோம்னா 2 வேரியன்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் பிரேக் வேரியன்ட், அதில் பார்த்தீங்கன்னா ABS பிரேக் இருக்காது, CBS பிரேக் தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா IPSC பிரேக் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 95,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சேனல் ABS வேரியன்ட்டும் இருக்குது. இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 99,500 ரூபாய். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா இதுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS வந்து இதில் கொடுக்குறாங்க. 125cc இந்த பைக்லாம் இந்த பிரைஸுக்கு வந்துட்டு இந்த பைக்கில் தான் ABSலாம் கொடுக்குறாங்க. ஒரு ரொம்ப நல்ல ஃபியூச்சர் பேக்கேஜான ஒரு மோட்டார் சைக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.